الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا من يطع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا ما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا قال الله تعالى كلا بل تحبون العاجلة وتذرون الآخرة وجوه يومئذ ناظرة إلى ربها ناظرة ووجوه يومئذ باسرة تظن أن يفعل بها فاقرة وعن عبد الله بن مسعود رضي الله تعالى عنه قال النبي صلى الله عليه وسلم ما لي وللدنيا وما أنا في الدنيا إلا كراكب استظل تحت شجرة ثم راح وتركها أو كما قال صلى الله عليه وسلم புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் சாந்தி நபி சன்மார்க்க போதகர் முஸ்தபா ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாருடைய அடிச்சுவடுகளை புத்திமதிகளை போதனைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉத் தாபிஈன்கள் மற்றும் கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் இந்த புனிதமான முபாரக்கான தீனுல் இஸ்லாத்திலே பிறக்கக்கூடிய நுழையக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாகுக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுவின் இல்லமாம் மஸ்ஜிதினுள் நேர காலத்துடன் நவைத்துல் இஅ்திகாஃப ஃபீ ஹாதல் மஸ்ஜிதி லில்லாஹி தஆலா என்ற இஅ்திகாஃபினுடைய நல்ல நியத்துடன் வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே, இறை நேசர்களே, வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் படைச்ச ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவனொருவனை அஞ்சிக் கொள்ளுமாறும் பயந்து கொள்ளுமாறும் தக்வா செய்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். பெரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நிச்சயமாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த அலங்காரமான இந்த துன்யாவில் நிச்சயமாக அல்லாஹ் இந்த அலங்காரமான இந்த துன்யாவில் ஆசைகள் நிறைந்த மனிதர்களை அல்லாஹ் படைச்சிருக்கிறது ஈமானுடைய சோதனைக்காக வேண்டி, ஈமான சோதிக்கிறதுக்காக வேண்டி. துன்யாவையும் அலங்காரமாக அல்லாஹ் படைச்சி மனிதர்களையும் ஆசைகள் நிறைந்தவர்களாக அல்லாஹ் படைச்சி ஒரு சோதனைக்காக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் படைச்சி வாழ வைக்கிறான். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, உலகத்தில் பிறந்த யாரையும் அல்லாஹ் சோதிக்காம இருந்தது கிடையாது. நபிமார்கள் உட்பட அதிகமான சோதனைகள் அல்லாஹ் கொடுத்தான். சோதனைகள் என்று வரும் பொழுது ரெண்டு விதமான சோதனைகள். முதலாவது இன்றைக்குரிய பிரச்சனை, என்னுடைய இன்றைய பிரச்சனை, இன்றைய ப்ராப்ளம் என்று, அல்லது நாளைக்குரிய பிரச்சனை, அல்லது இந்த மாசத்துக்குரிய பிரச்சனை. இந்த மாசம் முடிய முந்தி நான் இதை என்ன செய்யணும், எவ்வளோக்கு ஓடணும், அந்த ரெண்ட் என்ன செய்யறது, அது என்ன செய்யறது, இங்கே வரைக்கும் சல்லி கொடுக்கணும். ஒன்று இன்றைய பிரச்சனை, அல்லது நாளைக்குரிய பிரச்சனை, அல்லது இந்த மாசத்துடைய பிரச்சனை, அல்லது இந்த வருஷத்துடைய பிரச்சனை. மிஞ்சி மிஞ்சி போனால் இன்னொரு 30, 35, 40 வருஷத்துக்குள்ளால் உள்ள பிரச்சனைகள், அதாவது மண்ணுக்கு மேலால் உள்ள பிரச்சனை, மண்ணுக்கு மேலால் உள்ள பிரச்சனை. இந்த துன்யாவில் உயிரோட வாழும் பொழுது ஏற்படக்கூடிய துன்யாவுடைய பிரச்சனைகள், மண்ணுக்கு மேலால் உள்ள பிரச்சனைகள், இது நிரந்தரமான பிரச்சனை அல்ல. இந்த பிரச்சனை தான் ஒன்று பிரச்சனையிலிருந்து நாங்கள் கிளியர் ஆகுவோம், அல்லது துன்யா விட்டு போகும் பொழுது பிரச்சனைக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. பிரச்சனை வேறொரு திசையில் இருக்கும், நாங்கள் மௌத்தாவி கபருளுக்கு இருப்போம். எப்படியோ
இது நிரந்தரமான பெர்மனன்ட் பிரச்சனை அல்ல, இது ஒரு தற்காலிகமான பிரச்சனை. இந்த ஒரு 30-35 வருஷத்துக்கு இடப்பட்ட பிரச்சனை, இன்னொரு 50 வருஷங்களுக்குள்ளால் உள்ள பிரச்சனை. இன்னைக்கு இருக்கிற யாருக்குமே இன்னும் 100 வருஷத்துக்குள்ள பிரச்சனை யாருக்கும் கிடையாது. இன்னொரு 70 வருஷத்துக்குள்ளால பிரச்சனை யாருக்கும் கிடையாது. எல்லாம் ஒரு தற்காலிக, ஒரு 40-50 வருஷத்துக்கு இடப்பட்ட பிரச்சனை. மண்ணுக்கு மேலால் உள்ள பிரச்சனை, மண்ணுக்கு மேலால் உள்ள பிரச்சனை என்ன செய்யலாம்? எங்களுக்கு ஃபேஸ் பண்ணலாம், இன்னொருத்தட்ட மஷூரா செய்யலாம், ஷேர் பண்ணலாம், ஆறுதல் பெற்றுக்கொள்ளலாம், ஆலோசனைகள் எடுத்துக்கொள்ளலாம். இது ஒரு விதமான பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை மண்ணுக்கு கீழால போனதுக்கு பின்னால வரக்கூடிய பிரச்சனை. மண்ணுக்கு மேலால் உள்ள பிரச்சனை ஒன்று. அடுத்த பிரச்சனை மண்ணுக்கு கீழால நானும் நீங்களும் மண்ணுக்கு கீழால் உள்ள நிர்வாகம், அந்த ஆகிரத்துடைய நிர்வாகத்துக்கு போனதுக்கு பின்னால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அங்க யார்கிட்டையும் சொல்லலாம். அது முதலாவது பிரச்சனை. யாரும் கேட்க ரெடி இல்லை, யாரும் எங்களை கிட்டவும் இல்லை, யாரோடையும் ஷேர் பண்ணவும் இல்லை, யார்கிட்டையும் ஹெல்ப் கேட்கவும் இல்லை, யார்கிட்டையும் ஐடியாஸ் எடுக்கவும் இல்லை, யார்கிட்டையும் ஆறுதல் பெறவும் இல்லை. என்னதான் இருந்தாலும் தனியே நின்று நான் போராடணும். அன்புக்குரியவங்களை, இப்படி 2 விதமான பிரச்சனைகள் இருக்குது. எப்பையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை தோழர்கள் சஹாபாக்கள் அவங்க கூடுதலாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க மண்ணுக்கு கீழால் உள்ள பிரச்சனைங்க. 99% கவனம் இருக்கும் மண்ணுக்கு கீழால் உள்ள பிரச்சனையில். ஒரு வீதம் சில நேரம் அதுவும் இல்லை, மண்ணுக்கு மேலால் உள்ள பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, வாழ்க்கை பிரச்சனை. ஹன்பலா ரலியல்லாஹு அன்ஹு நீண்ட காலம் திருமணம் பேசுற சரி வரல, ஒரு நிறத்தாலையும் கொஞ்சம் டாக்கான ஒரு மனிதர் ஹன்பலா ரலியல்லாஹு அன்ஹு. ஆனா அதெல்லாம் பெரிய இஷ்யூ இல்லை அவங்களுக்கு. கல்யாண பிரச்சனை, வீடு பிரச்சனை, கடன் பிரச்சனை, காணி பிரச்சனை, ஃபேமிலி பிரச்சனை, எல்லா பிரச்சனைகளும் சஹாபாக்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணினாங்க. 99% துனியாவுடைய பிரச்சனையை கவனிச்சதுல 99 மடங்கு கவனம் செலுத்தினாங்க மண்ணுக்கு கீழால் உள்ள பிரச்சனைக்கு. அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, நாங்கள் யாரும் சஹாபாக்கள் இல்லை, எங்களுக்கு அந்த அளவுக்கு வாழ இயலாது. ஹைர் விடுவோம். நாங்கள் எங்களுக்கு 99% கவனத்தை ஆகிரத்திலையும் ஒரே ஒரு வீதத்தை மட்டும் எங்கட ஜொப்ல எங்களுக்கு இயலாம். சரி, குறைஞ்சது நாங்கள் ஒரு 50-50 செய்யலாம் இல்லையா? எப்படி என்னுடைய பிஸ்னஸ்ல, எப்படி ஜாப்ல, எப்படி என்ன ஃபேமிலியில என்ன ஃபோக்கஸ் இருக்குதோ, குறைஞ்சது இந்த அளவுக்கு சரி. இதை மாதிரி பல மடங்கு தேவையில்லை. சஹாபாக்களை போல இதை மாதிரி 90 மடங்கு கூடுதலான ஃபோக்கஸ் தேவையில்லை. குறைஞ்சது ஈக்குவலா அந்த அளவுக்கு சரி. ஆகிரத்துடைய பிரச்சனையில, மண்ணுக்கு கீழால் உள்ள பிரச்சனையில கவனம் செலுத்த ஏழும் என்றால் அல்ஹம்துலில்லாஹ் சக்சஸ்ஃபுல் ஆகிடுவோம். அன்புக்குரியவங்களே, திர்மிதியில பதிவாகக்கூடிய ஹதீஸ், அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வாங்க, அல்லாஹும்ம லா தஜ்அல் முஸீபத்தனா ஃபீ தீனினா. யா அல்லாஹ், தீன்ல முசீபத்தை தந்துராதே, தீன்ல பிரச்சனையை தந்துராதே, தீன்ல சோதனைகளை தந்துராதே. வலா தஜ்அலி துன்யா அக்பர ஹம்மினா. யா அல்லாஹ், எங்கட துன்யாவுடைய பிரச்சனைகள் பெரும் பிரச்சனைகளாக ஆக்கிறாதே. அது ஒரு பெரிய பூதாகரமான பிரச்சனையாக, பெரிய ஒரு கவலையாக துன்யாவுடைய விஷயத்தை ஆக்கிடாதே. துன்யாவை சிம்பிளாக்கு யா அல்லாஹ், தீன்ல சோதனைகளை தந்துடாதே என்று சொல்லி அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. அன்புக்குரியவங்களே, அன்புக்குரிய வாலிபர்களே, எப்ப எங்களுக்கு குறைஞ்சது தீனும் துனியாவும் ஈக்குவலாக ஆகாம அதை விடவும் கீழே தீனுடைய விஷயம் எங்களுக்கு அது நத்திங் என்ற ஒரு கட்டம் வருமோ, எழுதுறாங்க தஃப்சீர்ல, இது ஒரு நோய், இது ஒரு நோய். துனியாவில் உள்ள பிரச்சனை எல்லாம் எங்களுக்கு விளங்குது, ஆனால் என் மண்ணுக்கு கீழால் உள்ள நிர்வாகத்தில் நான் ஃபேஸ் பண்ண போற பிரச்சனை எனக்கு விளங்குது இல்லை என்றால், எழுதுறாங்க தஃப்சீர்ல, இது ஒரு நோய். இந்த நோய்க்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பெயர் அல் வஹன். இது என்ன நோய் தெரியுமா? வஹன் எனும் நோய். இது கல்புல ஏற்படக்கூடிய நோய். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல வழங்கப்படுத்தினாங்க, இதுதான் வஹன் என்னும் சொல்லக்கூடிய நோய். கேட்டாங்க சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ் வமல் வஹன், வஹன் என்றால் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க 2 விஷயம், ஹுப்பு துன்யா கராஹியத்துல் மௌத். ஒன்று,
துனியாவுடைய மோகம். துனியா நிச்சயமாக தேவை எங்களுக்கு. பிஸ்னஸ் தேவை, ஜாப் தேவை, காணி பூமிகள் தேவை, வாகனம் தேவை, நல்ல வீடு தேவை, எல்லாம் எங்களுக்கு தேவை என்றதுக்கு அப்பால அதிகமான மோகம் கொள்றது துனியாவுடைய மோகம். இதைத்தான் வஹ்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரியவங்களே, உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஒரு விதமான நோய், இந்த நோய்க்கு பெயர் தான் வஹ்ன் என்று சொல்லக்கூடியது. அன்புக்குரிய வாலிபர்களே, அன்புக்குரிய பெற்றார்களே, துனியாவுடைய சின்ன சின்ன கவலைகள் எங்களுக்கு விளங்குதுண்டா. உதாரணமாக எங்கட மொபைல் ஃபோன் கீழே விழுந்து டிஸ்பிளே போய்த்துருச்சுது, அதை எடுக்கிறதும் பார்க்கறதும் எத்தனை பேர்ட்ட காட்டுறதும் பாருங்களே அப்பா. இதை பற்றி நாங்கள் நிறைய பேசுகிறோம். அன்னைக்கு ஃபஜ்ர் மிஸ் ஆகுது, அப்படித்தான் ஹசரத். இது எங்களுக்கு நத்திங், இது பெரிய இஷ்யூவாக விளங்குது. இல்லை என்றால் எங்களோட வெஹிக்கல் கொஞ்சம் கீறிப்பட்டது, அதை பார்க்கறதும் துடைக்கிறதும் யார்ட்டையும் கேட்கறதும், யாருன்னு கண்டீங்களா பாருங்களே அப்பா, சரியான வருத்தம். இதோட வருத்தம் எங்களுக்கு வெளியால விளங்குது. இதை நாங்கள் நிறைய பேசுகிறோம், ஷேர் பண்ணுறோம், இதை பற்றி கதைக்கிறோம், இதை தேடுறோம். வேறொன்றும் தேவையில்லை. ஜுமாவுக்கு வந்துட்டு வெளியில் போகிற நேரம் வெளியில் கலட்டிட்டு வந்த 5000 rupees ஒரு சாதாரண ஸ்லீப்பர் காணலை என்றால் அசருக்கு வந்து மோதின்ட்ட கேட்பாங்க, சாப் இன்னைக்கு ஸ்லீப்பர் காணும் பாருங்களே, கொஞ்சம் சிசிடிவியை செக் பண்ணலதா, கொஞ்சம் பார்க்கலதா. இதை பற்றி நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணுறோம். ஒரு வெறும் 5000 ஒரு தாளுக்காக வேண்டி இது எங்களுக்கு பெரிசாக விளங்குது. எங்கட ஃபஜ்ர் மிஸ் ஆகிறது விளங்குது இல்லை, எங்கட இமாம் ஜமாத் முன்பின் ஆகிறது விளங்குது இல்லை, நீ குர்ஆன் ஓத கிடைக்கலையே, இதை பற்றி யார்கிட்டையும் பேசிப்படுவதும் இல்லை எங்களுக்கு. அன்புக்குரியவங்களே, இது வஹன், இது நோய். இந்த நோயோட நானும் நீங்களும் அல்லாஹ்வை சந்திப்போம் என்றால் ஏண்டையும் உங்களுடையும் ஆகிரம் பட்டு பெய்திடும். எனவே அன்புக்குரியவங்களே, அவரவர் செக் பண்ணிக்கொள்வோம். இதுக்கு நாங்கள் இன்னொருத்த போய் செக்அப் பண்ண தேவையில்லை. இது இஸ்தஃப்தி கல்பக், ஏண்ட கல்புல நான் டெஸ்ட் பண்ணி கொள்றது, எனக்கு வஹன் இருக்குதா, எனக்கு சாதாரண பிரச்சனைகள் பரிசாக விளங்குது, ஆனால் தீனுடைய விஷயங்கள், ஏண்ட மண்ணுக்கு கீழால் உள்ள நிர்வாகத்துக்கு கொண்டு போகக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் எனக்கு செய்தியே இல்லை. அன்புக்குரியவங்களே, இதே மிம்பருக்கு மேலிருந்து கிட்ட குறைஞ்சது 10 தடவைக்கும் அதிகமாக சொன்ன ஒரு ஹதீஸ், ஜும்மாவுக்கு நேரம் பிந்தி வாரவன் ஜும்மா செல்லுபடியாகாது. இன்றைய ஜும்மாவை கொஞ்சம் திரும்பி பாருங்க. இமாம் மிம்பருக்கு ஏறும் பொழுது 2 சஃப் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகுச்சா? இல்லை, நத்திங். இதெல்லாம் பிரச்சனை இல்லை ஹஸரத், இதெல்லாம் அப்படித்தான் துனியாவில். இதெல்லாம் எங்களுக்கு நத்திங்காக விளங்குதா? இதெல்லாம் ஒரு இஷ்யூ இல்லைன்னு விளங்குது. ஆனால் வேறொரு விஷயங்கள் எங்கட துனியாவுடைய விஷயங்கள் பரிசாக விளங்குதா? அன்புக்குரிய வாலிபர்களே, உங்கள் உள்ளத்தில் வஹன் என்ற நோய் இருக்குது. ஹதீஸ் சொல்லுது வஹன் இருக்குது. இந்த வஹனை இல்லாமலாக்கிட்டு மௌத்தாகினால் அல்ஹம்துலில்லாஹ் ஏதோ ஆகிரத்துடைய சக்சஸை எனக்கும் உங்களுக்கும் பார்க்கலும். சஹாபாக்கள் இதைத்தான் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சூரா கியாமால சொல்றான், கல்லா பல் துஹிப்பூனல் ஆஜிலா. நீங்க எல்லாம் துன்யாவை எடுத்துட்டீங்க, பிரச்சனை இல்லை எடுத்தது, ஆனால் வததரூனல் ஆகிரா, துன்யாவை எடுத்தது பிரச்சனை இல்லை, துன்யாவை எடுத்துட்டு வததரூனல் ஆகிரா, நீங்க என்ன செஞ்சுட்டீங்க, ஆகிரத்தை விட்டுட்டீங்க என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் கியாமால சொல்றான். அன்புக்குரியவங்களே, அபூ லைலா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் அப்துல்லாஹ் இப்னு முகஃபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட தபூக்குடைய யுத்தத்துக்கு சஹாபாக்கள் தயாராகி கொண்டிருக்கும் பொழுது அபூ லைலா அப்துல்லாஹ் இப்னு முகஃபல் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேரும் மாறாங்க, யா ரசூலல்லாஹ், தபூக் நீண்ட தூரம் போகணும், எங்கள்கிட்ட வாகனத்துக்குரிய ஏற்பாடு இல்லை, ஆனால் ஆசை இருக்குது யா ரசூலல்லாஹ், நாங்களும் கலந்து கொள்ளணும் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு டைம் தாரத்துக்கு எந்த வாகனங்களும் இல்லையே என்று சொன்ன நேரம் அபூ லைலா, இது சூரா தௌபாவுடைய 2வது வசனம், அபூ லைலா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் அப்துல்லாஹ் இப்னு முகஃபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் அழுது கொண்டு போறாங்க. இது எப்படியான அழுகை என்றால், அல்லாஹ் இவங்களை குற்றம் பிடிக்கவே மாட்டான், நீங்க ஏன் தபூக்குக்கு போகல என்று. ஏன்னா குற்றம் பிடிக்கல அல்லாஹ்வுக்கு, ஏனென்றா இவங்கள்ட்ட ஆசை இருக்குது, போறதுக்கு உண்டான ஏற்பாடு இல்லை. ஏற்பாடு இல்லைன்ட்டு வீட்டுள்ளுக்கு சும்மரிக்கவும் இல்லை. யார் ரசூலல்லாஹ், யார் சரி சஹாபிட்ட கேட்டு தந்தா நாங்களும் கலந்து கொள்வோமே, ட்ரை பண்ணி நாங்கள் அப்பையும் கிடைக்கல. அல்லாஹ் குற்றம் பிடிக்க முடியாத, அல்லாஹ் குற்றம் பிடிக்க முடியாத ஒரு அமல் ஒன்று மிஸ் ஆவிரிச்சது.
இதுக்காக இந்த அழுகை என்றால் அவங்க ஒரு பாவம் செஞ்சிருந்தா எப்படி அழுதிருப்பாங்க? அன்புக்குரியவங்களே, வரலாற்றை பிரட்டி பாருங்க. ஸஅலபத் இப்னு அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மஜ்லிஸ்ல உட்காரக்கூடிய ஒரு இளவயது சஹாபி ஸஅலபத் இப்னு அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தேவை நிமித்தம் அனுப்பினாங்க. போன ஸஅலபாவை காணல. ஒரு நாள் 2 நாள் இல்லை, ஒரு மாதம் கழிஞ்சும் போன ஸஅலபா திரும்பி வரல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஅலபாவை தேடி 2 சஹாபாக்கள் அனுப்புறாங்க. அவங்களும் தேடி 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 போன ஸஅலபாவை காணல. அப்படி ஒரு மலை ஓரமாக போகும் பொழுதோ ஒரு ஆட்டிடையன் வாராரு. அவர் கேட்கிறாரு, நீங்க என்ன தேடுறீங்க? என்ன சரி மிஸ் பண்ணிட்டீங்களா? இல்லை, இப்படி ஒரு பாய், இப்படி ஒரு வாலிபன் மிஸ் ஆகிட்டார், அவரை தேடுறோம். அப்ப இந்த ஆட்டிடையன் கேட்டாரு, எனக்கு ஒரு வாலிபனை தெரியும், இந்த மலை உச்சில அவர் இருக்கிறாரு. அவர் எப்படி என்றால், நான் ஒவ்வொரு நாளும் ஆடு மேய்க்க வாரீங்க, அவர் ஒவ்வொரு நாளும் அந்த மலை உச்சிக்கு வந்து அவர் அழுவுறாரு. அவர் பெரிய ஒரு பாவம் செஞ்சிட்டு வந்த ஒரு மனிதர் என்று நினைக்கிறேன், ஒரு வாலிப பொடியன். அவர் அழுது கண்ணெல்லாம் குழியாவி, அவருடைய கண் இந்த 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 இதெல்லாம் கருத்து போயிட்டு இந்த பிளக் இந்த சர்க்கிள் வந்து அவர் என்ன செஞ்சிட்டாரு, அவர் அழுது உடம்பெல்லாம் மெலிஞ்சு போயிட்டு இருக்கிறாரு. நான் தான் ஆடை மேய்ச்சிட்டு வரும்பொழுது ஒரு கோப்பையில பால் கறந்து கொடுப்பேன், குடிச்சிட்டு பேத்துடுவார். இப்படி மாச கணக்கு இங்கே தான் அழுதுட்டு இருக்கிறாரு. சஹாபாக்கள் ஏறி கேட்டா, ஸஅலபா மெலிஞ்சு போயிட்டு உடம்பெல்லாம் மாறி போயிட்டு, ஸஅலபா என்ன நடந்துச்சுது? ஸஅலபா 1 மாசம் தாண்டியும் அழுவுறாரு. ஸஅலபா சொல்லுங்களே, எங்களோட பேசுங்களே, ஸஅலபா என்ன நடந்துச்சுது? அவர் விம்மி அழுது சொல்றாரு, ஒன்றுமில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன ஒரு வேலைக்காக அனுப்பின, நான் வரும் பொழுதோ அப்படியே ஒரு வீட்டின் பக்கம் என்ற பார்வை போச்சுது. அந்த வீட்டுடைய கர்டன் காத்துக்கு தூக்கிப்பட அந்த வீட்டில் குளிச்சு கொண்டிருந்த ஒரு பெண்ணுடைய பொடியை அல்ல முடிய கண்டேன். நான் பொடிய காணல்ல, பின்பக்கமாக பொடியத்தான் நான் கண்டுட்டு எனக்கு கொஞ்சம் ரசிச்சு பட்டுருச்சுது. நான் அதனால தான் ரசூலுல்லாஹ்ட்ட வரல. ஒரு அன்புக்குரியவங்களே, வாலிபர்களே, என்னோட பார்வையில சில நேரம் இதெல்லாம் தெரியாம பார்த்துப்பட்டது, கொஞ்ச நேரம் உடனே பார்வையை தாழ்த்தல, கொஞ்சம் லேட்டாவித்தான் பார்வையை கீழே, இதெல்லாம் ஒரு பாவமா என்ற உணர்வுகள் கூட என்னோட உள்ளத்துல ஓடும். ஆனா இந்த சஹாபி அந்த ஒரு சின்ன பாவத்தினால 1 நாள் 2 நாள் அல்ல, மாதக்கணக்கு வீட்டுக்கும் இல்லை, ரசூலுல்லாஹ்வோட மஜ்லிஸுக்கும் இல்லை, அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாங்க. அவர் சொன்னாரு, சஹாபாக்கள் சொன்னாங்க, ஸஅலபா அல்லாஹ் உங்களை மன்னிச்சிருப்பா, நீங்க இவ்வளோ அழுதுட்டீங்களே. இல்லை, எனக்கெண்டா ரசூலுல்லாஹ்வோட முகத்தை பார்க்கலாம். இந்த பாவம் செஞ்ச கண்ணால் அன்பு நபியை பார்க்கல, அருகதை இல்லாதவன் நான். இல்ல, எப்படி சரி ரசூலுல்லாஹ் கூட்டிட்டு வர சொன்னாங்க? அப்படி என்ன ஒரு வேலை செய்யுங்க, நான் போனோடனே ரசூலுல்லாஹ்வோட முகத்தை பார்க்கறதுக்கு சரியான வெட்கமா இருக்குது. ரசூலுல்லாஹ் தொழுவிச்சு கொண்டிருக்கும் பொழுது வேணுமென்ற இடையில பின்னுக்கு வந்து மஸ்பூக்காக சேர்ந்து கொள்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவிச்சு கொண்டிருக்கிறாங்க. வந்தாரு ஸஅலபா, சலாம் கொடுத்துட்டு போனா. ஸஅலபா இன்னும் அழுகுறாரு, மாசக்கணக்கு அழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போனாங்க, தலையை தடவினாங்க. ஸஅலபா என்ன பிரச்சனை? ஸஅலபா தலையை மடியில வச்சாங்க. ஸஅலபா ரலியல்லாஹு தலையை தட்டி விடுறாங்க, என்ன பாவம் செஞ்சுட்டேன் யா ரசூலல்லாஹ். அன்புக்குரியவங்களே, வாலிபர்களே, சும்மா யோசிங்க, ஸஅலபா என்ன பெருசா செஞ்சிட்டாரு? அவ்வளோ பெருசா என்ன செஞ்சிட்டாரு? சும்மா ஜஸ்ட் பார்த்தாரு, அவ்வளோ தானே. இந்த ஸஅலபா என்ன ஜினாவா செஞ்சிட்டாரு? ஸஅலபாவுடைய உணர்வு, யா ரசூலல்லாஹ் பாவம் செஞ்சிட்டேன். சரி ஸஅலபா விடுங்க, அல்லாஹ் மன்னிப்பான், அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். இல்லை யா ரசூலல்லாஹ், பெரும்பாவம் செஞ்சிட்டேன் யா ரசூலல்லாஹ். சின்ன ஒரு பார்வை. ஸஅலபா இல்ல, அல்லாஹ் மன்னிப்பான். ஸஅலபா நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? யா ரசூலல்லாஹ் உடம்புள்ளுக்கு என்ற எலும்புகளுக்குள்ளால எறும்புகள் ஊறுற மாதிரி ஃபீல் பண்றேன் யா ரசூலல்லாஹ். நபி அவங்க சொன்னாங்க, ஸஅலபா அல்லாஹ் உங்களை மன்னிச்சிட்டான், அல்லாஹ் உங்களை மன்னிச்சிட்டதாக வகை அறிவிச்சிட்டான். ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஒரு சின்ன பாவத்தினால ரசூலுல்லாஹ்வோட மடியில் அழுது கொண்டிருந்தவர் கல்பு வெடிச்சு மௌத்தாவிட்டார்.
ஒரு சின்ன பாவம். இது பெருசாகினாங்க சஹாபாக்களுக்கு. ஒரு தீனுடைய ஒரு சின்ன பிரச்சனையும் பெருசாக பார்த்தாங்க. அன்புக்குரியவங்களே, எங்களுக்கு இன்றைக்கு எவ்வளோ அமல்கள் முன்பின்னாவது, எவ்வளோ ஹராம்கள் செஞ்சுபடுவது, எங்களுக்கு இதெல்லாம் செய்தியே இல்லை என்றால் நானும் நீங்களும் அல்லாஹ்விடத்தில் மாட்டிக்கொள்வோம். அன்புக்குரிய வாலிபச்சி தேவிகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கால் வெட்டப்பட வேண்டிய நிலையில் சொன்னாங்க, உங்களோட காலை வெட்டணும், உங்களை கொஞ்சம் மயக்கணும். உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கால் வெட்டப்பட்டது ஒரு செய்தி அல்ல. அவருக்கு கால் வெட்டப்பட்டதெல்லாம் ஒரு செய்தி அல்ல. ஆனால் என்ன, மயக்கினால் அந்த மயங்கி இருக்கும் நிலையிலும் நான் அல்லாஹ்வை மறந்துடுவேனா, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தலாதா சொன்னாங்க வைத்தியர்கள். இல்லை, மயங்கினா உங்களுக்கு ஒன்றும் விளப்பம் இருக்காது. அப்படி என்றால் என்னை மயக்கவானம். நான் தக்பீர் கற்றேன், தொழுகையில் வச்சு என்னை காலை வெட்டுங்க, தொழுகையில் சில நேரம் என்னோட புத்திக்கு இது படாது. இதெல்லாம் சாத்தியமாக ஹஸ்ரத், இந்த கல்பு தொறப்பட்டால் அது விளங்கும் எங்களுக்கு. தொழுகையில் கால் எடுக்கப்படுவது, மயங்கி விழுந்துட்டாரு. மயங்கி உளுந்த உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மயக்கம் தெளிகிறாங்க. மயக்கம் தெளிஞ்சதோட சொன்னாங்க, அந்த காலை எனக்கிட்ட கொண்டு வாங்க, வெட்டி வேறையாக எடுக்கப்பட்ட காலை எனக்கிட்ட கொண்டு வாங்க. அந்த 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 காலை எடுத்து இவர் உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு பரட்டி பரட்டி சொன்னாரு, அல்லாஹு யஅலம் இன்னி மா மஷைது பிக இலா மாசியா. காலோட பேசுறாரு, காலே அல்லாஹ்க்கு தெரியும் உன்னைய கொண்டு நான் எந்த பாவத்துக்கும் நடந்து போனது கிடையாது. காலே அல்லாஹ்வுக்கு தெரியும் மா மஷைது பிக இல்லா இலல் மசாஜித் ஃபில் ظுல்ம். அல்லாஹ்வுக்கு தெரியும் காலே உன்னை கொண்டு இருட்டில் மஸ்ஜிதுக்கு நடந்து போன கால் தான் நீ என்று சொல்லி உர்வத் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. அவங்களுக்கு கால் போனது ஒரு செய்தி அல்ல. அன்புக்குரியவங்களே, ஈமானுடைய செய்திகள், இதை நாங்கள் துன்யாவுடைய செய்திகள் பரிசாக விளங்குது. ஈமானுடைய பிரச்சனைகள், ஈமானுடைய சோதனைகள், வருஷத்தில் 52 ஹுதுபாக்கள். சில நேரம் உள்ளத்தில் கை வச்சு பாருங்க, 52 ஹுதுபாக்கள்லையும் சில நேரம் 50 ஹுதுபாக்கள். 52 ஜும்மாவுக்கு நான் போனேன், நிச்சயமாக போனேன். யாரும் ஜும்மா தொழாம இருக்கிறில்ல, ஃபஜ்ர் தொழாம இருக்கிறார்கள் இருக்கிறாங்க, ஃபஜ்ருக்கு மஸ்ஜித் வராதவங்க இருக்கிறாங்க. ஆனாலும் ஜும்மா வேண்டா விட்டு கொடுக்குறல, எங்க சரி தொத்தி இறங்கி சரி கடைசி டைம்ல சரி தொழுதுட்டு போற. அன்புக்குரியவங்களே, எங்கட டைரியில எங்கட கேலண்டர்ல 52 ஜும்மாக்களும் அது நாங்க தொழுது ஒன்றை கூட மிஸ் பண்ணல என்பது எங்களுக்கு உறுதியாக தெரியும். அல்லாஹ்விடத்துல போயிட்டு பார்த்தா சில நேரம் அதுல 50 ஜும்மாக்கள் தொழல என்று அல்லாஹ் எழுதியிருப்பான். என்னது, இமாம் மிம்பருக்கு ஏறினத்துக்கு பின்னால வரக்கூடியவர்களுடைய ஜும்மா சேராது. எங்களுக்கு இதெல்லாம் செய்தி இல்லை. நீ வருஷ கணக்கு மிஸ் ஆகுது. அப்படித்தான் ஹஸரத், என்ன செய்ய, திடீரென்று இல்லையே தெரியும், எண்ணி 7வது நாள் ஜும்மா நடக்குது, இத்தனை மணிக்கு அதான், இத்தனை மணிக்கு காமத், இத்தனை மணிக்கு ஜும்மா. இன்றைக்கு போஸ்டர்கள் டைமோட ஷேர் பண்ணப்பட்டும். அது எங்களுக்கு அதெல்லாம் பெரிய செய்தி உண்டு இல்லை. இந்த பிரச்சனைகளுக்கு பெரிய பிரச்சனையாக விளங்காத வரையில எங்கட ஈமான், எங்கட கல்புல வகுனரும் நோய் இருக்குது. அன்புக்குரியவங்களே, சஹாபாக்கள் பயந்தாங்க. அபூபக்கர் இப்னு ஐயாஷ் ரஹிமஹுல்லா சொல்றாங்க, அபு இஸ்ஹாக் ரஹிமஹுல்லா அவங்க அழுதுட்டு இருக்கிறாங்க. அபு இஸ்ஹாக் ரஹிமஹுல்லா அழுதுட்டு இருக்கிறாங்க. நான் கேட்டேன், ஃபகுல்து மா யுபகீக், ஏனப்பா அழுவுறீங்க? அவர் சொன்னாரு, தஹபத் குவத்தி, என்ற உடம்பில் உள்ள பலமெல்லாம் பேய்த்திருச்சுது. எனக்கு கவலை என்னான்டா, முந்தி மாதிரி எனக்கு தொலையலா, முந்தி மாதிரி தொழுவேலா. அப்படி என்றா என்ன சொல்றீங்க? இல்லை, எனக்கு வயசு போயிட்டு உடம்புல உள்ள பலம் பேய்த்திருச்சுது, எனக்கு இப்பெல்லாம் எப்படி தொலையலும் என்றால் இந்த சூரத்துல் பக்கராவையும் ஆல இம்ரானையும் மட்டும்தான் ஓதையிலும், அதுக்கு மேல நிக்கிறதுக்கு உஜார் இல்லை, அதுக்கு மேல நிக்குஜார் இல்லை. எனக்கு பக்கராவையும் ஆல இம்ரானையும் மட்டும்தான் தஹஜ்ஜுத்ல ஓதையிலும், அதுக்கு மேல நிக்கிறதுக்கு கால் பலம் இல்லை என்று சொல்லி அபு இஸ்ஹாக் ரஹிமஹுல்லா அலுவராக அபூபக்கர் இப்னு ஐயாஷ் ரஹிமஹுல்லா விளங்கப்படுத்துறாங்க. அன்புக்குரியவங்களே, ஒரு சின்ன விஷயங்களுக்காக சஹாபாக்களும் இறை விசுவாசிகளும் நிறைய கவலைப்பட்டாங்க. ஆனால் இன்றைக்கு நாங்கள் நிறைய பிழை செஞ்சு போட்டு கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் இருக்கிறோம் என்றால் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுவோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சக்கராத்தில் கெஞ்சுறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அமீருல் முஃமினீனாக இருந்துட்டு சக்கராத்தில்
கெஞ்சுறாங்க. எப்படி என்றால் ஹுதைஃபத்துல் யமானி ரதியல்லாஹு அவங்கள்ட்ட போய்த்து, ஹுதைஃபத்துல் யமானி ரதியல்லாஹு அன்ஹு அவங்க தான் சாஹிபு சிர், அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீக்ரெட் எல்லாம் சொல்லப்பட்ட ஒரு நண்பர் ஹுதைஃபா அல் யமானி ரதியல்லாஹு அன்ஹு. அவங்க கேட்டாங்க, ஹுதைஃபா உங்கள்கிட்ட ரசூலுல்லாஹ் முனாஃபிகீன்களுடைய லிஸ்ட்டை தந்திருக்கிறாங்க தானே ஹுதைஃபா, அதில் இந்த உமருட பெயரும் இருக்குதாண்டு கொஞ்சம் பார்த்து சொல்லேலுமா? உமர் யாரு? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க உமர் ஃபில் ஜன்னா, ஸ்வர்க்கவாதி என்று சொன்ன உமர் கேட்கிறாரு, ஹுதைஃபாவை முனாஃபிகீன்களோட லிஸ்ட்ல ஏண்ட பேரும் இருக்குமா? அமீருல் முஃமினீனாக இருந்தவர் இவருடைய அபிப்பிராயத்துக்கு ஏற்ப அல்லாஹ் 21 ஆயத்துக்களை 7 வானங்களுக்கு மேலிருந்து இறக்கி வச்ச உமருடைய கவலை என்னான்டா, ஹுதைஃபாவை ஏண்ட பேரும் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்களோ தெரியுதே, உமர் முனாஃபிக் என்று கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களே. ஹுதைஃபா ரலியல்லாஹு சொன்னாங்க, அமீருல் முஃமினீன் அந்த சீக்ரெட் என்கிட்ட கேட்கவா, நம்ம அதை நான் யார்ட்டையும் சொல்றதில்லை. இவங்க சக்கராத்தில் இருந்து கொண்டு கெஞ்சுறாங்க, ஹுதைஃபா நான் ஒரு அமீருல் முஃமினீனாக கேட்கல ஹுதைஃபா, நான் சக்கராத்தில் போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு போராளியாக கேட்க, ப்ளீஸ் பண்ணி சொல்லுங்களே, என் பேரும் அதில் இருக்கிறதா, தௌபா செய்யணும் என்று கெஞ்சும் பொழுது ஹுதைஃபா ரலியல்லாஹு சொன்னாங்க, அமீருல் முஃமினீன் அவங்களே உங்களோட பேர் அதில் இல்லை என்றாலும் உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு திருப்தி இல்லை. மகனை கூப்பிட்டு சொன்னாங்க, மகனே நான் மௌத்தாவினா என்னுடைய ஜனாசா மஸ்ஜித் நபவியில் வைக்கப்படும் பொழுது, தொழுவிக்கப்படும் பொழுது கொஞ்சம் நோட் பண்ணுங்க ஹுதைஃபா வாராரான்னு சொல்லி. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஜனாசால கலந்து கொண்டால் விளங்கி கொள்ளுங்க உங்களோட வாப்பா முனாஃபிக் இல்லை. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு ஜனாசாக்கு வரலை என்றா விளங்குங்க உங்களோட வாப்பா உமர் ஒரு முனாஃபிக்காக மௌத்தா விட்டாரு என்று விளங்கினக்காக தௌபா செய்யுங்க. இது சஹாபாக்களுடைய நிலைமை. அன்புக்குரியவங்களே, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா சக்கராத்தில் அழுது சொல்கிறாங்க, என்ற வாழ்க்கையில் நான் தொழுத ஒரு தொழுகையை சரி ஏண்ட அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருப்பானா என்று எனக்கு தெரியாது, நான் பிடிச்ச ஒரு நோன்பை சரி அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருப்பானா என்று எனக்கு தெரியாது என்று சொல்லி உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா அழுது கொண்டிருக்கிறாங்க. அன்புக்குரியவங்களே, அன்புக்குரிய வாலிபர்களே, பெற்றார்களே, அன்புக்குரிய பெற்றார்களே, பிள்ளைகளோட சின்ன சின்ன விஷயங்கள் எங்களுக்கு சரியான ஆச்சரியம், சரியான கவலை ஏற்படுத்துது. எங்கட புள்ள ஒரு 10,000 ரூபா சல்லியை தொலைச்சிட்டு வந்து என்னன்னு கேட்டால் தெரியாது, எவ்வளோ எங்களுக்கு ஆச்சரியம் வருவது. அல்லது எங்கட புள்ள எக்ஸாமில் கொஞ்சம் முன்பின்னா விரிச்சுது, எங்கட புள்ள ஸ்கூல் போகல, ஏன் கிளாஸ் போகல, ஏன் படிக்கல, ஏன் ஃபெயில் ஆகின, நிறைய நாங்கள் டென்ஷன் ஆகுறோம். அதுக்குண்டான மாற்று வழிகளை யோசிக்கிறோம். ஆனால் புள்ளையிட ஃபஜ்ர் எங்களுக்கு நத்திங், புள்ள குர்ஆன் ஓதி 1 மாதத்துக்கு மேலே அது நத்திங், புள்ள ஜும்மாவுக்கு எப்பயுமே லேட்டாகி கடைசி கட்டத்தில் வர அதுவும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, புள்ளட இமாம் ஜமாத் எல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை என்றால் நன்றாக விளங்கி கொள்ளுங்க, ஏண்டுள்ளத்தில் வகுன் இருக்குது. ரசூலுல்லாஹ் சொன்ன வகுன் என்னும் நோய் என்ற கல்புல இருக்குது. இந்த கல்புல இருந்து இது இல்லாமல் ஆகணும் என்றால் அதிகமான நற்செய்திகள் உள்ளுக்கு போகணும், காதுள்ளுக்கு போகணும். நலவுகளால கல்புகள் நனையணும். நலவுகளால கல்புகள் நனைஞ்சாதான் கல்பு உயிர் பெறும். எப்படி மழை இல்லாம தண்ணி இல்லாம பூமி வறண்டு போகுதோ, நல்ல விஷயங்கள் இல்லாம கல்புகள் வறண்டு போயிட்டு காஞ்சு போயிட்டு நல்ல விஷயங்கள் உள்ளுக்கு போகலை என்றால், அன்புக்குரியவங்களே, பெற்றார்களே, யோசிங்க. ஃபர்லான கடமையான ஜுமாவுடைய உபதேசம் கூட இன்றைக்கு ஒரு மஹல்லா எடுக்கவானம், இன்றைக்கு முழு இலங்கையிலையும் எத்தனையோ பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு இந்த ஜும்ஆவினுடைய வாஜிபான ஹுதுபாவினுடைய உபதேசம் காதுள்ளுக்கு போயிட்டு கல்ப நினைக்கிறதில்லை. ஏன்னா அவங்க வர டைம் அப்படி, அல்லது வந்தாலும் வேற யோசனைகள்ல. இன்னும் சில மஸ்ஜிதுகள்ல சில வாலிபர்கள் கூட்டம் வந்தா மஸ்ஜிதுக்கு வெளியே அல்லது கீழ்மாடி மேல்மாடிகள்ல மொபைலை நோண்டி கொண்டு இந்த வாஜிபான உபதேசம் கூட அவங்களோட காதால கல்புள்ள போக இல்லை என்றால் அவங்க யூடியூப்ல போய்த்தா பயான் கேட்க போறாங்க, அவங்க வேறங்க சில பேட்ட நலவுகளை தேட போறாங்க. கல்புகள் காஞ்சு போயிட்டு இதுதான் வகுன் ஏற்படுத்துது. அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் பயப்பட்டுக் கொள்வோம். ஹதீஸ் வந்திருக்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரில வந்திருக்கக்கூடிய ஹதீஸ். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, இன்னல் முஃமின். இந்த ஹதீஸை ஆழமாக உள்வாங்கிக் கொள்ளுங்க. புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், ஆழமாக இந்த ஹதீஸ் உள்வாங்கிக் கொள்ளுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு முஃமின் அவனுக்கு எப்படி இருக்கும் என்றா யரா தன்பஹு. ஒரு முஃமின்
அவனுடைய பாவத்தை அவன் எப்படி பார்ப்பான் என்றால் கஅன்னஹு காயிதுன் தஹ்த ஜபலின், பாவத்தை ஒரு பெரிய மலையை போல பார்ப்பான். அந்த மலைக்கு கீழே தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறதாகவும் அந்த மலை அப்படி எனக்கு மேல உளுந்துடும் என்ற பயத்தோட தான் முஃமின் இருப்பான். பாவம் என்றது ஒரு பெரும் மலையை போல, அதுக்கு கீழே நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், எப்ப உளுந்து நான் நாசமாகுவேன் என்று தெரியா என்று ஒரு முஃமின் தடுமாறி கொண்டிருப்பான். அடுத்த பக்கம் சொன்னாங்க இன்னல் ஃபாஜிர், கெட்டவன் முனாஃபிக், இவனுக்கு எப்படி இருக்குமெண்டா யரா தன்பஹு, அவன் பாவத்தை அவன் எப்படி பார்ப்பான் என்றா மூக்குக்கு மேல வைக்கக்கூடிய ஒரு ஈய போல, அதை அப்படி தட்டுட்டா இது ஒரு இஷ்யூ இல்லை மனிதனுக்கு. மூக்குக்கு மேல ஒரு ஈ வந்து மொச்சிட்டு போறது அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. இதை பத்தி யாரும் மஷூரா பண்றீங்களே, இதுக்கு மீட்டிங் வைக்கிறீங்களே, இதை நாங்கள் ஐடியாஸ் கேட்கிறீங்களே, என்னப்பா செய்யறா மூக்குக்குமே, இது ஒரு சப்ஜெக்டே இல்லை. இதை எப்படி ஒரு ஒற்ற விரலால அல்லது ஒரு வெறுமனே ஒரு ஊதுதலால இந்த ஈய வரற்றோ. முனாஃபிக் என்ன செய்வான், பாவத்தை செஞ்சு போட்டு அது அப்படித்தான் அவன் கேர் இருக்கும். இதெல்லாம் இது ஒரு செய்தியா, இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் தானே. அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, வாலிபர்களே, இந்த ஹதீஸை வச்சு இஸ்தஃப்தி கல்பக், கல்புல எங்களுக்கு நாங்களே ஃபத்வா கொடுத்து கொள்வோமே, எங்களுக்கு வேற ஃபத்வா கமிட்டி தேவையில்லை, எனக்கு நான் ஃபத்வா கொடுப்போமே. இந்த ஹதீஸை வச்சு எனக்கு பாவம் என்றது அது பெரிய ஒரு இஷ்யூ ஒன்று இல்லை, அது சும்மா ஒன்று மச்சிட்டு போற மாதிரி அதை விரட்டுட்டா கதை முடிஞ்சிடும் என்ற மாதிரி ஒரு ஃபீலிங் என்ற உள்ளத்தில் இருக்குதா, அல்லது ஒரு பாவம் செஞ்சுட்டு ஒரு பெரிய ஒரு மலை, அந்த மலைக்கு கீழே உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், அது எப்போ என்ற தலையில உளுந்து நான் நாசமாகுவேன் என்று தெரியா என்ற பயமும் மச்சமும் அழ வைக்குது, தௌபா செய்ய வைக்குது, இஸ்திக்ஃபார் செய்ய வைக்குது, கண்ணீர் வடிக்க வைக்குது, கெஞ்ச வைக்குதா என்ற விஷயத்தில் அன்புக்குரிய வாலிபர்களே, அன்புக்குரிய பெற்றார்களே, நாங்கள் ஒவ்வொருத்தரும் எங்கட கல்புல நாங்கள் ஃபத்வா கேட்டுக்கொள்வோம். இந்த ஹதீஸுடைய பிரகாரம் நான் யாரு? அன்புக்குரியவங்களே, இப்படி அல்லாஹ்வையும் மறுமையையும் மறக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ஒரு ஆன்சர், அல்லாஹ் ஒரு ரிப்ளை ஒன்று வச்சிருக்கிறான். அது குர்ஆன்லையும் அல்லாஹ் ஆல்ரெடி சூரத்துல் ஜாஃபியாவுடைய 34வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லிட்டான். இன்ஷா அல்லாஹ் டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்லையும் அல்லாஹ் இந்த ஆயத்தை யாரெல்லாம் எங்களுக்கு ஆகிரத்துடைய சப்ஜெக்ட் அமல் மிஸ் ஆகுது, ஹராம்கள் செஞ்சு விடுவது, இதெல்லாம் சும்மா கணக்கெடுக்காம கேர் பண்ணாம இருக்கிறாங்களோ இவர்களுக்கு அல்லாஹ் ஒரு பதிலை வச்சிருக்கிறான். சூரத்துல் ஜாஃபியாவினுடைய 34வது வசனம் பரட்டி பாருங்க. கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் சொல்லுவான், அல்யோம நன்சாக்கும், இன்றைக்கு உங்களை நாங்கள் கேர் பண்ண மாட்டோம். இன்றைக்கு நீங்கள் எவ்வளோ பிரச்சனையோட, எவ்வளோ பாவத்தோட, எவ்வளோ தடமாறிக்கொண்டு நீங்கள் எங்களுக்கு முன்னால் நிற்கிறீங்க, என்னுடைய விசாரணைக்காக வேண்டி நிற்கிறீங்க, எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்குது, நான் உங்களை கேர் பண்ண மாட்டேன், நான் உங்களை அப்படி கைவிட்டுருவேன். எப்படி? கமான சீட்டும், நீங்கள் என்ன கேர் பண்ணீங்களா? நீங்கள் என்னைய மறந்து வாழ்ந்தீங்களே உலகத்தில், உங்களுக்கு தொழுக, குர்ஆன், சதகா, உம்மா அப்போ மதிக்கிறது, நல்ல பண்புகள், இமாம் ஜமாத்துகள், இது எதுவுமே நீங்கள் கணக்கெடுக்கலை. இதை மாதிரி இன்றைக்கு நாங்களும் உங்களை கணக்கெடுக்க மாட்டோம். அன்புக்குரியவர்களே, கியாமத்துடைய நாளையில் படைச்ச ரப்பு கணக்கெடுக்கலை என்றா என்னோட நிலைமை என்னவாகும்? அது நரகம் தானே. படைச்ச ரப்பு எங்களை கேர் பண்ண இல்லை என்றால் அவர்கள் நரகத்துக்கு போயிட்டுருவாங்க. எனவே அன்புக்குரிய வாலிபர்களே, பெற்றார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, கொஞ்சம் கவனம் செலுத்துவோம். ஏதோ வாழ்ந்தோம் போனோம் என்றதல்ல. நிச்சயமாக ரசூல்மார்களுடைய அந்தஸ்து அடைஞ்சு கொள்ள இயலாம், நிச்சயமாக சஹாபாக்களுடைய அந்தஸ்து அடைஞ்சு கொள்ள இயலாம். என்றாலும் குறைஞ்சது கொஞ்சம் ஈமானுடைய விஷயத்தையும் கொஞ்சம் கவனம் செலுத்துவோம். அதிகமாக வாசிப்பினூடாக அல்லது செவியேற்பதினூடாக நல்ல விஷயங்கள், மௌத்துடைய விஷயங்கள், நல் உபதேசங்கள் எங்களோட காதின் மூலமாக, கண் மூலமாக எப்படியோ கல்புக்கு இறங்கி 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 வறண்டு போன கல்பு முதலாவது ஈரமாகணும். ஈரமாகினால்தான் அல்லாஹ் சொல்லக்கூடிய நான் உங்களை கைவிட்டுட்டேன் என்றதிலிருந்து தப்பிக்கொள்ளலாம். எனவே கொஞ்சம் கவனம் செலுத்துவோம். எப்படி, கடைசியாக சொல்லி முடிக்கிறேன், எப்படி எங்களோட மொபைலுடைய டிஸ்பிளே போனால்
தடமாறுறோமோ, எப்படி வெஹிக்கல் கீறிப்பட்டா தடமாறுறோமோ, எப்படி ஒரு ஸ்லீப்பர் காணாம போனா ஒரு தடமாட்டம் வருவதோ, எப்படி இப்பதான் வாங்கிட்டு வந்த புதிய உடுப்பு ஆணில மாட்டிப்பட்டு ஹேண்டில் மாட்டிப்பட்டு கிழிஞ்சிருச்சுது, எப்படி ஒரு கவலை யோசனை எப்படி இருக்குதோ, இது போல எங்கட இமாம் ஜமாத்துக்கும் ஃபஜ்ருக்கும் தொழுகைக்கும் திலாவத்துக்கும் எங்கட ஒவ்வொரு பாவங்களுக்கும் இந்த அளவுக்கு சரி நாங்கள் கேர் பண்ணுவோமாக இருந்தால் மறுமையுடைய தோல்வியாளர்கள் பட்டியலிருந்து தப்பிக்கொள்ளலாம். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, உலகத்தில் மறதியாளர்களாக வாழ வச்சிடாதே யா அல்லாஹ். உன்னை மறந்தவங்களாக வாழ வச்சிடாதே ரஹ்மானே. ஆகிரத்தை மறந்தவங்களாக வாழ வச்சிடாதே ரஹ்மானே. மண்ணுக்கு கீழால வந்து சேரணும் என்ற அந்த வாழ்க்கையுடைய கபருடைய மறதி எங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்திடாதே ரஹ்மானே. துன்யாவில் எதை மறந்தாலும் ஆகிரத்தினுடைய மறதியை தந்துடாதே யா அல்லாஹ். நாளை கியாமத்துடைய நாளையில நீ சிலரப்பா நான் உங்களை மறந்துட்டேன் கைவிட்டுட்டேன் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தில் யா அல்லாஹ் எங்களை தப்பி தவறு சரி சேர்த்திடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ் துன்யாவுடைய பிரச்சனைகள் எங்களுக்கு எப்படி பெருசாக விளங்குதோ இது மாதிரி ஆகிரத்துடைய பிரச்சனையையும் பெருசாக காட்டிடே யா அல்லாஹ். அது பெருசாக விளங்காமல் இருக்கிறது எங்களோட கல்புடைய நோய் யா அல்லாஹ். அந்த கல்புடைய அந்த வகுனினும் நோயிலிருந்து எங்களை விடுவிச்சிடு யா அல்லாஹ். நல்ல விஷயங்களுக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை நசீபாக்கு ரஹ்மானே. உன்னுடைய ரஹ்மத்தால் எங்களை எல்லாரையும் அணைச்சிக்கொள்ளு யா அல்லாஹ். நாங்கள் எல்லாரும் உன்னுடைய அடியார்கள் ரஹ்மானே. எங்களை யாரையும் கைவிற்றாதே யா அல்லாஹ். துனியாவில் எவ்வளோ உபதேசங்கள் கேட்கிறோம் ரஹ்மானே. எடுத்து நடக்க கூடிய வாய்ப்பை சந்தர்ப்பத்தை நசீப நம்ம அனைவருக்கும் நசீபாக்கிடு யா அல்லாஹ். உன்னை மறந்து பாவம் செஞ்சுட்டு அதை கணக்கெடுக்காம மௌத்தாவக்கூடிய அந்த நஷ்டாவளிகள் கூட்டத்தில் ஆக்கிடாதே ரஹ்மானே. பாவம் ஒன்று செஞ்சால் அதனுடைய உறுத்துதலை தந்துடு யா அல்லாஹ். அவசரமாக அதிலிருந்து மீண்டும் தௌபா செய்யக்கூடிய வாய்ப்பை சந்தர்ப்பத்தை நம்ம அனைவருக்கும் நசீபாக்கிடு ரஹ்மானே. உலகத்தை அனுபவிச்சுட்டு அவங்க செஞ்ச பாவத்தில் எந்த விதமான அக்கறையும் கொள்ளாம யா அல்லாஹ் கரடு முரடான உள்ளத்தோட யாரெல்லாம் வந்து சேர்ந்தாங்களோ அப்படியானவர்கள் கூட்டத்தில் எங்களை தப்பி தவறு சரியாக்கிறாதே ரஹ்மானே. எங்களோட முழு பரம்பரையில ஒருத்தர சரி அப்படியான மறதியாளர்களாக ஆக்கிறாதே ரஹ்மானே. நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.